Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா அது நம்ம கிடைக்கலன்னா மறந்துட்டு போயிட்டே இருங்க ப்ரோ. உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சி அதிகாரத்தை வெல்லணும், அதிகாரத்தில் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். கூட்டணிக்கு எதிராக செயல்படுறாருன்னு இது சரியா அப்படின்ற குரல்கள் கட்சி ஆதரவாளர்கள் மட்டத்திலேயே எழுது. தலைமை பேசுகிற விஷயத்த தலைமை தான் பேசணும். உங்கள் கருத்து பேசுகிறங்கிறமில்ல, பொதுவான விஷயங்களை நம்ம ஒரு கட்சியுடைய அடையாளமாக நீங்கள் வந்து தனிநபராக ஹேண்டில் பண்ணது வருத்தமாக இருக்குது. தம்பி ஆதவ் அர்ஜுன் பண்ணது அவருடைய செயல்பாடுலேருந்து சரிங்கிறாரு. பலமுறை வழிகாட்டுதல் கொடுத்துருக்காரு, அழைத்தும் பேசியிருக்கிறார். 6ஆம் தேதி காலையில் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார், பேசினார். நீங்கள் கலந்துங்க தம்பி, நீங்கள் உருவாக்குனது, உங்களுடைய உழைப்பு இருக்குது, உங்களுடைய பங்களிப்பு ஒருங்கிணைப்பு இருக்குது, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதில் லைன்ஸ் விஷயமாகவும் அரசியலும் பேச வேண்டாம். அம்பேத்கரை பற்றி பேசுங்க. 76 தலைவர்கள், அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், திரையுலகத்துடைய ஜாம்பவான்கள், அந்த 76 பேர்த்தில் என்னென்ன முரண்பாடுகள்னு பேசியிருக்கலாம். இல்ல சார், பேசியிருக்கலாம். அல்லது அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு இதுல அம்பேத்கர் பத்தி 35 தலைப்புகள் இருக்கு, அதுவும் பேசியிருக்கலாம். எல்லாமே பேச வேணாம் சொல்ல, எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு ஜனநாயகம். அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்றது முக்கியமானது தானே. ஆதவ் அர்ஜுன் பேசுனதுல உடன்பாடு இருக்கு, எனக்கு முரண்பாடு இருக்கு. உடன்பாடு எங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை பேசுறாரு. அது எங்க கட்சி பொதுக்குழுவில் பேசணும், எங்க கட்சியோட செயற்குழுவில் பேசணும். பொதுவான நிகழ்ச்சி, அது இன்னொரு கட்சியுடைய தலைவர் ஒரு மாநாடு நடத்தி, கட்சி துவங்கி ஒரு மாநாடு நடத்தி வந்த தலைவர், இவர்களை வைத்துக் கொண்டு அரசியல் பேசினது, அதில் கூட்டணி பற்றி பேசுவது, மன்னராட்சி என்பது அதெல்லாம் தான் பிரச்சனையா சார்? அதான் மன்னராட்சி பிரச்சனையா? கட்சியிலிருந்து 6 மாசம் சஸ்பெண்ட், நீக்கப்பட்டாங்க. அப்ப கூட கட்சிக்கு எதிராவோ தலைவருக்கு எதிராவோ பேசலையே அவர் வந்து கட்சிக்காக தான் பேசுறேன், தலைவருக்காக தான் பேசுறேன்னு தானே சொல்றாரு. இப்ப நாங்க மட்டும் யாருக்கா பேசுறோம்? நேற்று கொடுத்த என்ன சொல்றாரு, நீங்களே பார்த்துட்டு தலைவர் அழைத்தால் விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு. இதுல என்ன இருக்கு? ஏன் தலைவர் அழைத்த விளக்கம் கொடுக்க போறாரு? விளக்கம் நம்ம தான் கொடுக்கணும். என்ன சஸ்பெண்ட் ஆனதுக்கு அவரு தான் வந்து விளக்கம் கொடுக்கணும். கேட்கலையே, ஏன்? அதுக்கு தான் கடிதம். அதிரடி நடவடிக்கை ஒன்று இருக்கு, விசாரணை நடவடிக்கை ஒன்று இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுத்த பிறகு விசாரணைக்கல அதிகாரிகளை? விசாரிச்சிருக்கேன், கேளுங்க. அதுக்குதான் கால அவகாசம் கொடுத்துருக்குங்களா? இல்ல, கால அவகாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, கொடுத்துருக்கீங்களா? இல்ல, கட்சி தலைமை எடுத்திருக்குல்ல 6 மாச காலம். அதே இந்த கடிதம் போன பிறகு அவர் வந்து விளக்கம் கொடுக்க, அவரா தான் வந்து என்னதானே சஸ்பெண்ட் பண்ணாங்க 2010. சஸ்பெண்ட் பண்றாரு. மறுநாள் அவர் வந்து நான் விளக்கம் கொடுக்க வரேன், கேட்க வரேன், வா உட்கார் பாக்கா பேசிட்டே போலாம் அப்படிங்கிறப்ப என்ன பிரச்சனைங்கிற விளக்கம் சொல்றாரு. கூடவே கூட்டு போறாரு. சஸ்பெண்ட் ஆனதுனால ஒதுக்கலாம் வைக்கல. என்ன அழைச்சிட்டு போனார், என்ன பிரச்சனை, நான் வாதம் பண்றேன், கேட்கறேன், என் உரிமையை கேட்கறேன். எங்கள் தலைவர்கிட்ட இருக்கிற ஜனநாயகமும் சுதந்திரமும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இல்லைங்க. மொத்தத்துல போய் விளக்கம் கொடுத்தா அவர் ஏத்துக்கிறது, அந்த கொடுக்குற விளக்கத்துல ஏத்துக்க. விசாரணைக்கு பர்மிஷன் போட்டாங்க, எனக்கு விசாரணை குழு போட்டாங்க, 6 பேர் கொண்ட குழு. நான் அதில் கோவப்பட்டுக்கணுமே. எத்தனையோ மாவட்டத்தில் வந்து சஸ்பெண்ட் பண்ணி மாவட்டத்தில் வேகன்ஸாக வச்சுட்டாரு. ஆனால் எனக்கு அறிவிச்ச என்னை சஸ்பெண்ட் பண்ண உடனே அந்த அந்த பேப்பர்லேயே மறு மாவட்டத்தில் அறிவிச்சாரு. அதெல்லாம் கோவப்படலையே, பொறுமையும் சகிப்புத்தன்மை வேணுங்கிறேன். இன்னொன்று சார், இப்படி பேசுறது வந்து பார்கெனிங் பவர் உங்களுக்கு ஏற்றும்ல. அப்படிலாம் அதிமுக ஆப்ஷன் வந்துடும், விஜய் ஆப்ஷன் வந்துடும், நீ இன்னும் நிறைய தொகுதி கேட்கலாம். ஏங்க, எங்கள் தலைவர் வந்து பலவீனமானவர் இல்லைங்க. எங்கள் தலைவர் பலவீனப்படுத்தவும் முடியாது, டேக் இட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். இந்த இடத்துல தான் இப்போ இன்னொரு திரும்பவே இதெல்லாம் பேச விட்டு அவர் பார்கெனிங் பவரை ஏற்றிக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இல்லை. அது எங்களுடைய கட்சி, எங்கள் தலைவருடைய நல் வளர்ச்சிக்கும் அவருடைய நல்லா இருக்கணும், அந்த கட்சி வளரணும் ஒரு விமர்சனம் வச்சா அதை ஏற்றுக்கிட்டு போவார். வைத்தறிச்சல் வைக்கிற விமர்சனத்துக்குலாம் நாங்கள் செவி வைக்கிறது இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை அதை பற்றி. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இராக்கிட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சி அதிகாரத்தை வெல்லணும், அதிகாரத்தில் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பேசப்போக கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறாருன்னு, அவரே கூட்டணிக்கு எதிராக செயல்படுறாருன்னு நீக்கப்பட்டிருக்கிறார். இது சரியா அப்படின்ற குரல்கள் கட்சி ஆதரவாளர்கள் மட்டத்திலேயே எழுது. நீங்கள் சொல்கிறது இது சில நாட்களாக தொடர்ந்து ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலே விவாதப்பெல்லாம் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு பேசுங்கிற அவசியம் இல்லை, விவாதம் இந்த அளவுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கட்சி தலைமைக்கும் தலைவர் ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 3 முறை நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் அழைத்து, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அலைன்ஸில் இருக்கிறோம், ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், தலைமை பேசுகிற விஷயத்த தலைமை தான் பேசணும். உங்கள் கருத்து பேசுகிறங்கிற பொதுவான விஷயங்களை டார்கெட் பண்ணி தனிநபர் தாக்குதல் மாதிரி நீங்கள் ஒன்று ஒரு பார்ட்டி
நம்ம ஒரு கட்சியுடைய அடையாளமாக நீங்கள் வந்து தனிநபராக ஹேண்டில் பண்ணது வருத்தமாக இருக்குது. சில விஷயங்களை மாற்றிங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக கையாளுங்க. உங்கள் கருத்து சொல்கிறதுல நான் தலையிட விரும்பல. ஆனால் கட்சியுடைய நலனும் தலைமையுடைய மனநிலை இருந்து நீங்கள் பேசணும். பலமுறை சொல்லியிருக்காரு, சுட்டி காட்டியிருக்காரு. விமான சாகசம் அப்போ ஒரு செய்தி பதிவு பண்ணார். அப்புறம் அதுக்கு நடுவில் உதயநிதி மறைமுகமாக சாடுவது அந்த சமயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. நேரில் அழைத்து பேசியிருக்காரு, தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காரு. ஓகே. ஏன் இந்த நூல் வெளியீட்டில் அன்னைக்கு காலையிலேயே 9:30 காலை நேரத்தில் அரசு விழா கலந்துக்கிட்டு தொகுதிக்கு வந்திருந்தாங்க. அவர் சொல்லி தானே போனார் நூல் வெளியீட்டு. போவேனான்னு சொல்லலையே. இப்போ நாங்களும் அது போனதில் தப்புன்னு சொல்லலையே. போனால் என்ன, உங்களுக்கு என்ன சப்ஜெக்டு? புத்தகம் வெளியிடுற அதை ஆர்கனைஸ் பண்ணுறது உங்களுக்கு பங்களிப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து 76 தலைவர்கள் புத்தகம் என் கைக்கு கிடச்சிருக்கு. அனைவருக்குமான எல்லாருக்குமான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். 76 அறிவு ஜீவிகள்கிட்டையும் தலைவர்கள்ட்டையும் உங்கள் தலைவர்கிட்டையுமே எங்கள் தலைவர்கிட்ட உங்கள் கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தலையங்கமாக எழுதி கேட்டாங்க. அதுக்கு நேரம் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டு கொடுத்து அதை அவங்க பிரசவம் பண்ணியிருக்காங்க. 76 ஒரு தலைவர்கள்ட்டையும் முக்கியமான பிரமுகர்கள்ட்டையும் வாங்கியிருக்காங்க. அதில் புரட்சியாளரை பற்றி ஒரு 35 தலைப்புகளை இளமையிலேருந்து இறக்கும் வரையில் தலைப்புகள் எடுத்து மொத்தம் 111 தலைப்புகளுக்கான தொகுப்பு தான் இது. ஒரு முக்கியமான புத்தகம், ஆவணம். அது ஆவணம், பாதுகாக்கப்பட வேண்டிய ஆவணம் தான். அது தேவையான ஆவணம் தான். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து எங்கள் கட்சியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு இது பதிவுகளை நல்ல புக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புத்தகம் ரிலீஸ் பண்ணதுலையோ அது எடுத்த முயற்சியில் நாங்கள் மாற்று கருத்து இல்லை. அது நாங்கள் தப்பான்னு சொல்லலை. எடுத்த முயற்சி தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான். திமுகவை மறைமுகமாக சாடுனது தான் இல்லை, அதுக்கு இல்லை. வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களே ஒரு தலைமை. வழிகாட்டுதல் கொடுக்காம இப்போ ஒரு விஷயம் நானே ஒரு செய்தி பேசுகிறேன், அதில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது இருந்தாலும் நானும் மாவட்ட செயலாளர் கட்சியிலேருந்து வேலை செஞ்சு வந்தவன் தான். மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன், பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கோம், பல்வேறு மாவட்டங்களுக்கு மேலிட பொறுப்பாளராக அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த தருணத்தில் நாமக்கல் மாவட்டத்துக்கு 3 சட்டமன்ற தொகுதி, பரமத்தி வேலூர், நாமக்கல், சேந்தமங்கலம் 3 தொகுதிக்கான நிர்வாக மறுசமைப்புக்கு அனுப்பியிருக்காரு. அங்கேயும் வந்து சில நிர்வாக சிக்கல் வருகின்ற போது ஒருவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டியதாக ஒரு தம்பி ஒருத்தரை கட்சியிலேருந்து விலகி தனி ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு நோட்டீஸ் போடுறாரு. உடனே ஒரு நோட்டீஸ் போட்ட பிறகு எப்படி ஒரு விசிகால இருக்க முடியும்? ஒரு அமைப்பு தலைவராக ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காரு, தனி அமைப்பா. அதில் வந்து எடப்பாடியை மென்ஷன் பண்ணி ஒரு நோட்டீஸ் போடுறாரு, ஆதரவா 2026 தேர்தலுக்கு ஆதரவு இந்த அமைப்புன்னு சொல்லி போடுறாரு. அவரும் நீக்கிட்டீங்களா? அவரும் நீக்கி 4 நாள் படி மாவட்ட சார் பரிந்துரையில் நீக்கி அந்த நகலை வந்து தலைவருக்கு அனுப்பியாச்சு. சஸ்பெண்ட், மேல்முறையீடு தலைவர்கிட்ட பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுக்குறோம். ஆனால் இது தம்பி ஆதவ அர்ஜுன் பண்ணது அவருடைய செயல்பாடுலேருந்து சரிங்கிறாரு. பலமுறை வழிகாட்டுதல் கொடுத்துருக்காரு, அழைத்தும் பேசியிருக்கிறார். 6ஆம் தேதி காலையில் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார், பேசினார். நீங்கள் கலந்துங்க தம்பி, நீங்கள் உருவாக்குனது உங்களுடைய உழைப்பு இருக்குது, உங்களுடைய பங்களிப்பு ஒருங்கிணைப்பு இருக்குது, இந்த கட்டுரைகள் தொகுத்ததில் உங்களுக்கு பெருமங்கு இருக்குது. என்கிட்ட கேட்டதுக்கும் தர முடியல, வீடியோவாக எடுத்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, அது தப்பு இல்லை, அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அதில் அலைன்ஸ் விஷயமாகவும் அரசியலும் பேச வேண்டாம், அம்பேத்கரை பற்றி பேசுங்க. இல்லை 76 தொகுப்பு, 76 தலைவர்கள், அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், திரையுலகத்துடைய ஜாம்பவான்கள் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க 76. அந்த 76 பேர்த்தில் என்னென்ன முரண்பாடுகள்னு பேசியிருக்கலாம். இல்லை சார், பேசியிருக்கலாம். அல்லது அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு இதில் அம்பேத்கரை பற்றி 35 தலைப்புகள் இருக்கு, பேசியிருக்கலாம். எல்லாமே பேச வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் பேசுவதுக்கு ஜனநாயகம். அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்றது முக்கியமானது தானே. அதுவும் அம்பேத்கரி அரசியல் பார்வை தானே. இல்லை அதிகாரம் வேணுங்கிற முரண்பாடு நாங்கள் முரண்படலையே. அது முரண்பாடலையே. ஆதவ அர்ஜுன் சொன்ன தம்பி அதிகாரம் யார் கொடுக்கலையோ அவங்களை அகற்றதும் அதே வாதத்தின் தொடர்ச்சி தானே. தம்பி ஆதவ அர்ஜுன் பேசுனதுல உடன்பாடு இருக்கு, எனக்கு முரண்பாடு இருக்கு. உடன்பாடு எங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை பேசுறாரு. அது எங்கள் கட்சி பொதுக்குழுவில் பேசணும், எங்கள் கட்சியோட செயற்குழுவில் பேசணும், எங்கள் கட்சி மாநாட்டில் பேசணும், எங்கள் கட்சியோட பொதுக்கூட்டங்களை பேசணும். ஒரு நூல் வீட்டில் பொதுவான நிகழ்ச்சி, அது இன்னொரு கட்சியுடைய தலைவர் ஒரு மாநாடு நடத்தி, கட்சி துவங்கி ஒரு மாநாடு நடத்திட்டு வந்த தலைவர் அவர் வைத்து கொண்டு பேசுவது. அதில் பெரிய நீதி அரசர், மிகப்பெரிய ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் ஐயா சந்துரு இருக்கார், புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேரன் இருக்கார். இவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் பேசினது, அதில் கூட்டணி பற்றி பேசுவது, மன்னராட்சி என்பது அதெல்லாம் தான் பிரச்சனையா சார்? அதான் மன்னராட்சி பிரச்சனையா? இல்லை மன்னராட்சி என்பது அவர் பார்வையிலேருந்து, நான் தனிப்பட்ட முறை சொல்ல, அவருடைய பார்வையிலேருந்து சரியாக இருந்தாலும்
மக்களுடைய மன்னராட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் அவர் வெளிக்கே வரேன் நான். மக்கள் ஓட்டு போட்டு தானே ஆட்சி எஸ் வந்திருக்காங்க. எஸ் எஸ் அரபு நாடுகள் மாதிரி இல்ல 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 வந்திருக்கா? இல்ல இல்ல ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர். அந்த கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அறிவிக்கப்பட்டவர். அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சி தலைவரால் முன்னணி தலைவரால் அறிவிக்கப்பட்டவர் தான் துணை முதல்வர். ஆனா சார் அவங்க கட்சி விஷயத்துல நமக்கு என்ன தலையிடுறதில்ல, கருத்து சொல்ற. அவர் சொல்ற நேற்றுக்கும் இன்டர்வியூ பார்த்தேன், அதுலயும் அவர் சொல்றார், நான் என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டே தான் இருப்பேன், ஒலிக்கட்டும். கட்சி பாருங்களேன், கட்சியில இருந்து 6 மாசம் சஸ்பெண்ட் நீக்கப்பட்டாங்க. அப்ப கூட கட்சிக்கு எதிராவோ தலைவருக்கு எதிராவோ பேசலையே அவரு. அவர் வந்து கட்சிக்காக தான் பேசுறேன், தலைவருக்காக தான் பேசுறேன்னு தானே சொல்றாரு. இப்ப நாங்க மட்டும் யாருக்கா பேசுறோம்? கட்சிக்காக தானே பேசுறோம், கட்சிக்காக தானே உழைக்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒரு சிலர் மேடை பேச்சாளர் இருப்பாங்க, ஒரு சிலர் எழுத்தாளர் இருப்பாங்க, சிலர் செயல்பாட்டாளர் இருக்காங்க, சிலர் ஃபீல்டு ஒர்க்கர் இருக்காங்க, களப்பணியாளர். களப்பணியாளர் களப்பணியாளருக்கும் மேடை பேச்சாளருக்கும் ஜேர்னலிஸ்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இதில் எனக்கு ஒரு நினைவு இப்போ வருது, நீ சொன்னதுனால தான் சொல்கிறேன். அண்ணன் எழுத்தாளர், இது மிகப்பெரிய நாடு நம்ம தமிழ்நாடு அறிந்த ஒரு எழுத்தாளர், உங்களுடைய நண்பர் தான், ஜென்ராம். பெரிய ஒரு மூத்த பத்திரிகையாளர். எங்கள் கட்சியுடைய நிகழ்ச்சியில் ஒரு செய்தி சொன்னார், அது நீங்கள் யூடியூப்பில் போனால் இன்னும் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளோட நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் என்னுடைய பார்வையிலிருந்து அவர் சொன்ன செய்தி, ஒரு மாறாமல் சொல்ல, முனை மாறாமல், எழுத்து மாறாமல், வார்த்தை மாறாமல் சொல்கிறேன். நான் எவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும், அறிவாற்றலில் ஊடக வெளிச்சத்தில் இருந்தாலும், எனக்கு ஒரு நெருக்கடி வருகின்ற பொழுது, எனக்கென்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, என்னுடைய எழுத்தோ எனது ஊடக வெளிச்சமோ போராடுவதற்கு முன்பாக களத்தில் இருக்கிற சிறுத்தைகள் போராடினார்கள். அண்ணன் தலைவர் பேரை சொல்லி விசிகாவுடைய தலைவர் எனக்காக குரல் கொடுத்தார்கள். அவ்வளோ பெரிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் எந்த பார்வையிலேருந்து சொல்கிறாரு? அவரு ஆய்ந்து ஆராய்ந்து புரிந்து தெரிந்து தானே பேசுகிறாரு. விடுதலை சிறுத்தைகள் செயல்பாட களம் என்பது வேறு. மக்களை படிக்கணும். அதெல்லாம் ஓகே சார். அவரு இப்போ 2 நாள் மட்டும் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு, நேற்றுக்கு முதல் நாள். அவரு கடந்த அவர் செஞ்ச தேர்தல் உத்திகள் என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சாரு, அதுல வர வீடியோ காட்சிகள் திமுக பிரச்சாரத்தில் எடுத்த வீடியோ காட்சிகளா? அது PK கூட இருக்காரு, முதல்வர் கூட இருக்காரு, உதயநிதி முருகஸ்டியில் இப்போ முதல்வருடைய மருமகன் கூட இருக்க ஃபோட்டோ வச்சு செயல்பாடு போனால் அவர் பப்ளிக் மாஸ் போகிறான். விசிகாவோட நிகழ்ச்சி மது ஒழிப்பு மாநாடு கொண்டு வந்து காட்டுறாரு. இல்ல அவரு எந்த அளவுக்கு செயல்படுறாரு, அது அவருக்கான வேலைங்க. அவர் அதுக்கான செயல் திட்டல், அதுக்கான வியூ அமைப்பாளர் தான், அமைப்பாளர். அதுக்கான இப்போ திமுக செய்த வேலை திட்டத்தை வெளில கொண்டு வரலாம்ல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறான்னு கொண்ட கான்செப்ட் இவங்க PK கொண்டு வந்தது தானே, நடப்பேன இவங்க கொண்டு வந்தது தானே. இப்போ அதெல்லாம் விட்டு அப்பெல்லாம் வந்து மன்னராட்சி, வாரிசு அரசியல் தெரியாதுங்க அவருக்கு. நான் தம்பியை வந்து குறைந்த மதிப்பு இல்லை, அவர் உழைப்புக்கான மரியாதை எங்கள் தலைவர் துணை பொதுச்செயலாளர் வந்த உடனே கட்சியில் இணைகிறாரு. இணைந்த உடனே சில நாட்களில் அவருக்கான வேலை திட்டத்தில் விடுகின்ற வேலையை, செயல்பாடுகளை அதை உண்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் எங்கள் தலைவர் நேசித்ததனால்தான், செயல்முறை வேலை செய்கிறாருங்கிற காரணத்தால் தான் கட்சி பொறுப்பு தர்றாரு. கட்சி துணை பொதுச்செயலாளர் வந்து ஃபீல்டு ஒர்க்கர், களத்தில் நிற்கிறவங்களுக்கான பதவி அது. அப்படி இருந்தும் சில ஒரு விதிவிலக்கா ஊடகவியாளர்கள் தராங்க, கட்சியில் இருக்க எழுத்தாளர்கள் கொடுத்துருக்காங்க. அது தலைவர் எடுக்கிற முடிவு. தலைவர் அனைத்துக்கும் முடிவு தலைவர் தான். தலைவர் எடுக்கிற முடிவில் நாங்கள் எதுவும் மறுப்பு சொல்ல முடியாது. நாங்களே கேட்டோம், என்னென்ன வந்தவொடனே துணை பொதுச்செயலாளர் கொடுக்குறீங்க? நானே கேட்டேன், நாங்களாம் இப்படியே கடை சொல்லி இருக்கணுமா? நான் கேட்காமல, என்னுடைய வழியும் கேட்காமல கேட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னாரு, உங்கள் முடிவு கட்டுப்படுறோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அவர் கொடுத்த துணை பொதுச்செயலாளர் அவர் 1 ஆண்டு காலம் ஒரு மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தி காட்டினார். கடத்தினா அவர் பொருளாதாரம் உள்ள கட்சி தொண்டர்கள் போட்ட நிதி, 144 மாவட்ட செயலாளர்கள், 1000க்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள், கட்சியுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி மீது ஆதரவு பற்று உள்ள நட்பு வட்டார்கள், அந்த நிதியிலிருந்த மாநாடு நடந்தது. ஊடகங்கள் தான் ஊதி பெருசாக்கி அவர் மேலே உள்ள அவருடைய அந்த ஒரு தம்பி மேலே உள்ள கோபத்திலோ அல்லது எதிர்ப்புலையோ இத்தனை கோடி கொடுத்தாரு, அத்தனை கோடி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியை, பிம்பத்தை உருவாக்கி ஒரு மாயை உருவாக்குனது மீடியாக்கள் தான். அவர் மேல் பிடிக்காதவர்கள்,
அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சுக்கணும். ம். அப்படிலாம் அமைதியாக இருந்துட்டார். அதில் எனக்கு ஒரு சில வருத்தம் தான் இருக்கும். வருத்தம்லாம் இல்லாமல் என்னை போன்றவருக்கு ஒரு தொண்டனாக இருக்கிறனால இப்போ எந்த பதவியும் இல்லை. ஒரு தொண்டன், கட்சியில் கடைகோடி தொண்டன். ஒரு தொண்டனாக இருந்து எனக்கும் அதில் வருத்தம் இருக்குது. ஏன் பதில் சொல்லலை? இப்படி சமூக வலைத்தளங்கள்ட்ட இத்தனை கோடி கொடுத்துட்டேன்னு சொல்லி தவறாக சொல்கிறாங்களே, மறுப்பு தெரிவிக்கலையே. மாநாடு நான் தான் நடத்தினேன்னு சொல்லி இவர் தான் நடத்தினா சொல்கிறாங்களே, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலையே. கட்சி பே பண்ணிச்சுன்னு சொல்லணும். அப்போ உயர்நிலைக்குழுவில் சில தகவல் தலைவர் சொன்னார். அந்த அவையில் நான் இல்லை. ஆனால் தகவல் நாங்கள் சொல்லும்போது வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அவருடைய பங்களிப்பு ஒரு குறைந்த அளவு இருந்தது, ஒரு குறிப்பிட்ட அளவு. அந்த பங்களிப்பு கூட கட்சிங்கிற விசிகாங்கிற நட்பொட்டாரத்தில் தான் சில பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ம், ம், ம். அது யார் யார் உதவி பண்ணான்னு அவர் தம்பிக்கு தெரியும், ம். அவருக்கு தெரியும். இண்டிவிஜுவலாலாம் யாருமே சொந்த காசு எடுத்து போட்டுச்சுன்னு அவர் தான் எந்த நிறுவனமும் கையில் இல்லைன்ட்டார்ல. ம். எந்த நிறுவனமும் இல்லை, எல்லாத்தையும் ரிசைன் பண்ணி தான் வந்திருக்காங்க. சொந்த காசு செலவு பண்ணி அவர்கிட்ட பணம் இருந்தான்னு தெரியல. ம். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், 2000-3000 கோடி உள்ள பிஸ்னஸ்லேருந்து வெளியேறி வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப. இப்போ கட்சி தொண்டர்கள், எங்கள் கட்சி தொண்டர்கள் கோயம்பேடில் மூட்டை தூக்குறவங்களும், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களும், ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க நல்லா சிறுக சிறுக கொடுத்த காசு எல்லாம் ஒவ்வொரு வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு 2 லட்சம் ரூபா நன்கொடை கொடுக்கணும்னு ஒரு தலைமை அறிவிப்பு. தவறான வழியில் யாரும் வாங்கலை. ஒரு சில பிடிக்காதவர்கள் சில செய்திகள் தப்பாக போட்டுக்கலாம். ஆனால் எல்லாரும் நான் அணுகுமுறையில் வருகிற நட்பு வட்டாரங்கள், கட்சி தொண்டர்கள், டெய்லி வேலைக்கு போகிறவங்க. நீங்கள் வந்து என் கட்சியில் 35 துணைநிலை அமைப்பு இருக்குது. 35 எந்த அரசியல் கட்சியும் இல்லாத கட்டமைப்பு விசிகால 35 துணைநிலை அமைப்பு. ஒவ்வொரு துணைநிலை அமைப்பு அரசுள் இறைக்க பிறவை, தொழிலாளர் விடுதலை முன்னணி, எல்எல்எஃப், அம்பேத்கர் தொழிற்சங்கம், பல அமைப்புகள், எங்கள் கட்சி உள்கட்சியுடைய அமைப்புகள் 35 அமைப்புகள் இருக்கிற ஒவ்வொரு மகளிர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, தொண்டர் அணி, தொழிலாளர் அணி, விவசாய அணி, சொல்லிக்கிட்டே போகலாம். பழங்குடியினர் அமைப்பு, அனைத்து அமைப்பிலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்துவ பேரமைப்பு, அனைத்து அமைப்புகளையும் நிதி கொடுத்தாங்க மாநாட்டுக்கு. தேர்தலுக்கு அப்படி தான் நாங்கள் சந்திக்கிறோம். ம். எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு வெளிப்படையான தேர்தல் செலவு எங்கள் கட்சியில் பண்ணுறாங்க. ஆனா சார், இந்த ஹேஷியங்கள், இந்த சில செய்திகள்லாம் கசியும்ல, அதுல அவர் பெரிய அமௌண்ட் கொடுத்ததெல்லாம் சில விமர்சனங்கள்லாம் எழுதுறாங்க. அதுதான் நாங்கள் சொல்ற வருத்தம். தம்பி அதையா மறுப்பு தெரிவிக்கல? மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல, ஏன் தெரிவிக்கல? யார் தான் தலைவர் தான் கேட்பாருங்களா? தொண்டர்கள் கேட்கக்கூடாதா? இப்போ அது சஸ்பெண்டு தான், டிஸ்மிஸ் இல்லைல்ல. நேற்று கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் அழைத்தால் விளக்கம் கொடுப்பேன் அப்படின்னு. இதுல என்ன இருக்கு? ஏன் தலைவர் அனைத்த விளக்கம் கொடுக்க போறாரு? கடிதம் வந்தா விளக்கம் நம்ம தான் கொடுக்கணும். என்ன சஸ்பெண்ட் ஆனதுக்கு அவரு தான் வந்து விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கேட்கலையே. ஏன் அதுக்கு தான் கடிதம், அதாங்க சஸ்பெண்ட் லெட்டருங்க. வீட்டுக்கு என்னப்பாச்சு வந்து சொல்லுங்கன்னு கூப்பிடணும். நடவடிக்கை 2 விதமா இருக்குங்க. அதுல நடவடிக்கை எடுத்து விளக்கம் கேட்கறது ஒண்ணு, விளக்கம் கேட்டுட்டு நடவடிக்கை எடுக்கிறது ஒண்ணு. நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். சரி, 2 விதம் நம்மளா கேட்டுட்டா என்ன? அது இல்ல அதாவது நீங்க அலுவலக கோப்புகளை பாருங்க, 3 விதமா இருக்கும். பச்சை, சிகப்பு, மஞ்சள். சாதாரண ஃபைல் ஒன்று, அவசர ஃபைல் ஒன்று, மிக மிக அவசரம் ஒன்று. அது கட்சி அரசியலும் அப்படிதான். அதிரடி நடவடிக்கை ஒன்று இருக்கு, விசாரணை நடவடிக்கை ஒன்று இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுத்த பிறகு விசாரணைக்கல அதிகாரிகளை? விசாரிங்க, விசாரிச்சிருக்கேன். அதுக்குதான் கால அவகாசம் கொடுத்துருக்கும்ல. இல்ல, கால அவகாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, கொடுத்துருக்கீங்களா? இல்ல, கட்சி தலைமை எடுத்திருக்குல்ல 6 மாச காலம். அதான் சார், தலைவர் விளக்கம் கொடுத்துட்டாருல. மேல்முறையீடு செய்யலாம்னு சொன்னீங்க அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, யாரு வேணாலும் தலைமையிட்ட போலான்னு. அதே மாதிரி இப்ப அவரையும் கூப்பிட்டு கேட்கலாம்ல என்ன ஏதுன்னு. அதான் இந்த கடிதம் போன பிறகு அவர் வந்து விளக்கம் கொடுக்க அவரா தான் வந்து சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்னதானே சஸ்பெண்ட் பண்ணாங்க 2010ல. நான் மாவட்டத்தில் இருந்தாங்க. வேளச்சேரி தீர்மானம் அடிப்படையில் தலித் அல்லாதவர்கள்ங்கிற கட்டமைப்பை உடைச்சு அனைவரும் இந்த கட்சிக்கு இணையலாங்கிறப்ப நாங்கள் 97லேருந்து இருக்கிறேன். நான் எந்த இடத்துல நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறதில்ல. என் கட்சி தொண்டர்களுக்கு A to Z எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டு பிறப்புங்கிற அடையாளம் எந்த சமூகம்னு நான் அதை எங்கேயுமே நான் அடையாளப்படுத்திடல. எந்த சோசியல் மீடியா இத்தனை வருஷம் 28 வருஷம் இருக்க தம்பி ஆதவர்ஜுனை பற்றி கம்ப்யூட்டராக பேசினதை கிட்டு மேலே யாரும் பேசல. ஏன் நீங்கள் தான் சொல்லணும். ஏன் சொல்லணும்? என்ன பின்னணி? கிட்டு கடந்து வந்த பாதையும் அவர் வந்திருக்க பாதையும் என்ன? அவர் எங்கேருந்து எப்படி வந்தார்? கிட்டு எங்கேருந்து எப்படி வந்தார்? இயக்கமாத காலத்துலேருந்து 97லேருந்து இருக்கிறேன். அதுக்காக நான் தம்பி வந்ததுனால தப்பாலும் சொல்ல. அவருடைய ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குங்க. இப்போ என்னுடைய இது ஃபீல்டு ஒர்க்கு. அவரு ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கிற அல்லது ஒரு ஐடியாலஜி உள்ளவர், ஒரு திமுகவில் 3-4 வகுப்பாளர் தொகுப்பாளர். அவர் எனக்கு சொல்ல தெரியல சரியா. எஜுகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதுக்கு சொல்ல தெரியல. அப்போ அவங்களுக்கான ஸ்டைலில் வந்து இப்போ
கான்ஸ்டபிளாக வந்து எஸ்பி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து எஸ்பி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே ஓகே. நான் கான்ஸ்டபிளாக வந்திருக்கேன், அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் அதுக்காக நான் வந்து தலைவர்கிட்ட வரத்தோ தலைவர் எடுக்க முடிவு கட்டுப்படணும்ல. ஸோ அப்போ சஸ்பெண்ட் ஆனப்போ நீங்களா தான் விளக்கம் கொடுத்து வந்தீங்களா? அவன் சஸ்பெண்ட் பண்ணுறப்ப நான் கேட்டேன், உடனே மறுநாள் சந்திச்சேன், வேலை செய்திருந்தேன். 2010 என்ன சஸ்பெண்ட் மாவட்ட செயலாளருங்க. அப்போலாம் மாவட்டத்தில் எவ்வளோ ஒரு போஸ்ட் எவ்வளோ பவர், இப்போலாம் 234 234 ஆக போகிறாரு தலைவர். இப்போ நான் இருந்த பெரம்பலூர் இப்போ 2 மாவட்ட செயலாக இருக்காங்க. அப்போ நான் மாவட்ட செயலாளர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப நான் கேட்குறேன் என்ன காரணங்கிறப்ப கட்சி நலனுக்காக நடவடிக்கை எடுக்கிறேன்னாரு. நான் சொன்னேன் கட்சி நலனுக்காக எடுங்க. ஏன் அப்படி கட்சி நலனுக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்போ? இல்லை கட்சி நலனுக்காக எடுங்க, ஆனால் யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக எடுக்காதீங்க. அதான் யாரை திருப்திப்படுத்த அல்லது என்ன கட்சி நலனுக்கு எடுத்தாரு? நான் செய்த தவறு வந்து சொன்னார். என்ன தவறு செஞ்சீங்க? என் கூட இருக்கிறவர்கள் செய்த தவறை கண்டிக்கல, ஒழுங்குபடுத்தல, கவனிக்காம விட்டீங்க. அவர் என்ன சுட்டி காட்டிருக்காரு. அப்பயே ஃபோன் பண்ணி சொன்னாரு, தப்பு நடக்குதுப்பா, பாருப்பா, சரி பண்ணுப்பா. நான் கூப்பிட்டு கேட்குறேன். கூப்பிட்டு கேட்குறப்ப அவங்க வந்து இல்லைங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தலைவரை சொல்கிறேன், கையை மீறி போயிடுச்சுங்கண்ணே அப்படிங்கிறப்ப நான் 5 பேர்த்த டிஸ்மிஸ் பண்ணாரு, என்ன சஸ்பெண்ட் பண்ணாரு. என்ன டிஸ்மிஸ் பண்ணலாம்ல, ஏன் சஸ்பெண்ட் பண்ணாரு? கட்சியில் அங்கே தான் கிடைக்குது. நான் தலித் அல்லாதவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், தலித் அல்லாதவர்களுக்கு கட்சி சட்ட திட்டங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் இதுதான். அவங்கள பாதுகாக்கணும்னு சஸ்பென்ஷன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. என் கூட இந்த 5 பேர் தான் டிஸ்மிஸ் பண்ணாரு, என்னை பார்த்து சஸ்பெண்ட் பண்றாரு. என்னை டிஸ்மிஸ் பண்ணணும், ஆனால் சஸ்பெண்ட் பண்றாரு. ஏனென்றால் விசிகாவில் வருகின்ற தலித் அல்லாதவர்கள் ஒரு சிலர் தான். அவர்களை எடுத்தம் கவிழ்த்தம் என்று அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் சஸ்பெண்ட் தான் பண்ணாரு. சஸ்பெண்ட் பண்ண உடனே மறுநாள் இங்கே பக்கத்தில் இருக்க புதிய சட்டசபை கலைஞர் திறந்து வைக்கிறார். அன்னைக்கு காலையில் 6 மாவட்ட செயலர் நீக்கம், பெரம்பலூர் கிட்டு உள்ளிட்ட தலைப்பு செய்தி. அப்போ இப்போ இருக்கிற சோசியல் மீடியா அப்போ இல்லை. 6 மாவட்ட செயலர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அதில் என் பேரை போட்டே வருது. தலைவர் மறுநாள் இங்கே சந்திக்கிறாரு, கலைஞர் அலுவலகம் திறந்துறாரு. எங்கள் விசிகாவுடைய 2 எம்எல்ஏ சட்டமன்ற அலுவலகம் திறக்கிறார், உள்ள கலைஞர் தான் திறந்துக்கிறார். நான் கூட போகிறேன், தலைவர் கூட போகிறேன். அப்போ மூத்த அமைச்சர் கேட்டாங்க, என்ன பேப்பர்ஸ் இதை காட்டி கேட்டாங்க. ஆனால் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. மறுநாள் அவர் வந்து நான் விளக்கம் கொடுக்க வரேன், கேட்க வரேன், வா உட்காருப்பாக்கா பேசிட்டே போகலாம் அப்படிங்கிறப்ப என்ன பிரச்சனைங்கிற விளக்கம் சொல்கிறாரு. கூடவே கூப்பிட்டு போகிறேன், சஸ்பெண்ட் ஆனதுனால ஒதுக்கலாம் வைக்கல. என்ன அழைச்சிட்டு போனார், என்ன பிரச்சனை, நான் வாதம் பண்ணுறேன், கேட்குறேன், என் உரிமையை கேட்குறேன். எங்கள் தலைவர்கிட்ட இருக்கிற ஜனநாயகமும் சுதந்திரமும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட இல்லைங்க. யார் வேணும் பாதிக்க தயாரா சொல்லுங்கள். நேற்று முளைத்த காளான்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்காதலாம் இல்லை. எந்தமாரி தொண்டர்களை கையாளுறாங்க, கட்சியில் கேடர்ஸ் எப்படி நடவடிக்கை இருக்காங்க, எந்த உரிமையில் பேசலாம் நடவடிக்கை இருப்பாங்க. எந்த இடத்துலையும் தலைவர் யாருடைய மனம் புண்புற அளவுக்கு சகிப்புத்தன்மையுடைய சகாப்தான் அவர். கலைஞர் 100 கலைஞர் சமம் சொல்லுவேன் நான் பல தடவை. நான் வரேன் இந்த வயசுலேயே 62 வயசுலேயே இவ்வளோ 100 கலைஞருக்கு சமம். அது கலைஞர் ஒப்பிட்டு என் தலைமுறையில் நான் கலைஞர் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அவருடைய அனுபவம், சகிப்புத்தன்மை, அவர் கடந்து வந்த பாதை 30 ஆண்டு காலத்தில் பார்த்துருக்கேன். அவர் எதிர்கொண்ட எதிர்வினைகள், எதிர்கொண்ட இழி பழிவுகள். அதனால நான் கலைஞர் ஒப்பிட்டு பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், எப்பவும் சொல்லுவேன். அல்ல எந்த மாற்றுக்கிறது. அதுக்கு ஏதாவது தப்பா சொன்னா அது எனக்கு கவலை இல்லை. ஸோ அமைச்சர் அப்படி கேட்கும்போது, ஏன்னா சஸ்பெண்ட் ஆகிருக்கீங்க, கட்சி நீக்கிருச்சு, இப்போ பார்த்தா திரும்ப கூடயே கூட வர்றீங்க, அப்போ அவங்களும் அதிர்ச்சி ஆவாங்க. அதிர்ச்சி ஆனாங்க தான். அப்போ நான் மறுநாள் வந்து விளக்கம் கொடுத்தேன், பேப்பர் நான் எழுதி கொடுத்தேன், ரிட்டன் நான் கொடுத்துட்டு போப்பேன். ஏன்னா நேரம் இல்லை, கிளம்பிட்டாரு. நான் வந்துட்டேன், வேலை செய்ய வந்துட்டேன். அவருக்கு அவசரமாக கிளம்பிட்டாரு. என்ன ஏன் சஸ்பெண்ட் பண்ணிங்கிறப்ப பேசிக்கலாம் வாப்பாங்கிறாரு. அவர் பின்னாடியே போகிறோம். எங்கள் புதிய சட்டசபையில் அப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, கட்சி 2 பேர் உறுப்பினர் இருப்பேன். உடனே அலுவலகம் கொடுக்குறாங்க, அதை திறந்து வைக்கிறார். தலைவரும் போகிறார், கூட போகிறேன். மூத்த அமைச்சர் கேட்குறாங்க, இப்படி கட்டம் கட்டி காட்டினாங்க பேப்பர்னாங்க. அது ஒன்று தலைவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. அது உள்ளுக்குள்ளே போனால் பல்வேறு விஷயங்கள் அது அப்பாற்பட்டது. மொத்தத்தில் போய் விளக்கம் கொடுத்தா அவர் ஏற்றுக்கிறது. அதில் அந்த கொடுக்குற விளக்கத்தில் ஏற்றுக்க விசாரணைக்கு கமிஷன் போட்டாங்க. எனக்கு விசாரணை குழு போட்டாங்க, 6 பேர் கொண்ட குழு. செயல்பாட்டாளர் அப்போ அமைப்பு செயலாளர் அந்த ரமேஷ்நாதன் இப்போ டெல்லியில் இருக்கார், உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்சிஎஸ்டியோடைய செயல்பாட்டாளர் டெல்லியில் இருக்கார். அவர் தலைமையில் அப்போ கட்சி அமைப்பு செயலாளர் இருந்தார். அவர் தலைமையில் என்ன விசாரணை கமிஷன் போட்டாங்க, விசாரணை குழு போட்டாங்க. விசாரணையில் போய் ஆஜரான விசாரணை குழு கூப்பிட்றப்பெல்லாம் விளக்கம் கொடுத்தேன். என்ன தவிர வந்து ஏன் இவ்வளோ அசால்ட்டாக விட்டீங்க, அதில் வந்து கட்சி சம்மந்தப்பட்டதாச்சும் விளக்கம் கொடுத்த பிறகு அது விளக்கத்தில் மறுபரிசீலனை பண்ணி 6 மாதம் கழிச்சு தான் இளைஞர் திரை பாசம் மாநில துணை செயலர் பொறுப்பு அறிவிச்சார். ஓகே, நான் அதில் கோவப்பட்டுக்கணுமே. எத்தனையோ மாவட்ட செயலர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி மாவட்ட செயலர் வேக்கன்ஸாக வச்சுட்டாரு. ஆனால் எனக்கு அறிவிச்சார், என்னை சஸ்பெண்ட் பண்ண உடனே அந்த பேப்பர்லேயே மறு மாவட்ட செயலர் அறிவிச்சார். அதெல்லாம் கோவப்படலையே. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணுங்கிறேன். பொது வாழ்க்கைக்கு
நம்முடைய அணுகுமுறை, செயல்பாடு, எடுக்கிற முடிவுகள் இது அனைத்துக்கும் ஒரே திறவுகோல் சகிப்புத்தன்மை. எந்த இடத்துல அவசரப்படுவோம். நான் சந்திக்காத நெருக்கடியாக தம்பிக்கு தெரியாமல் இருக்காது, நல்லா தெரியும். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், மீடியாவுக்கு. எல்லா இழிவுகளையும் சுமந்துட்டு தானே இருக்கும். நம்ம ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை சரியாக இருக்கணும்ல, இருக்கிறோம்ல. தலைமை கட்டுப்படணும்ல. தலைமை மனநிலை அறிந்து அவர் தலைமை கட்டுப்படலையே. கட்டுப்படுறாரு தான், ஆனால் சொன்ன பிறகு பேசுறாருல. தலைவர் சார் உடனே மறுநாளே ஒரு விளக்கம் நோட்டீஸ் கொடுத்தாரு. என்னோட நிலைப்பாட்டில் சரியா இருக்கு, எதிர்த்து இல்லையே. என்னோட நிலைப்பாட்டில் சரியா இருக்குன்னு அதுக்கு திருப்பி தலைமை அதான் பொறுமையா இருக்கணும். என் விளக்கம் கொடுக்கறது திருப்பி அதே நான் என் நிலைப்பாட்டிலே சரியா பண்ணாங்க, அதே விளக்கமா எடுத்துக்கலாம்ல. அது எப்படி விளக்கம் எடுக்க முடியும்? நான் என்ன பண்ண, அது தலைமை நேராக ரிட்டர்னாக கொடுக்கணும்ல. விசாரிக்க அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்குல்ல. ஓகே, சட்டத்தை எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க. அவர் பாருங்க, அவர் சொல்றது பாருங்களேன், அந்த பேட்டிலேயே கூட சொல்றது, மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பில் பிரதிநிதிகள் வராங்க, தலைவர் திரும்ப பேசுறாரு, அப்ப அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்ப இதுதான் மரியாதையா? இது அவமரியாதை இல்லையா? இதே ஒரு திமுக மாநாட்டில் ஸ்டாலின் பேசும்போது அழைப்பாளராக வந்திருக்கிற திரும்ப எந்திரிச்சு போயிருந்தா அது நல்லா இருந்திருக்குமா? அப்ப இந்த மாதிரி அவமானப்படுத்துறது, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. அதை பார்த்து ஒரு தொண்டரா அவருக்கு கோபம் வருது இல்லை, அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துறாரு. ஏன் உங்களுக்கெல்லாம் கோபம் வரலையா என்ன? ஏன் கோபம் இல்லாமல இருக்கும்? கோபம் இருக்க தான் செய்யும். திமுக எடுக்கிற எல்லா முடிவுகளும் கட்டுப்பட்டு போகணும் அர்த்தமாயிட முடியுமா? திமுக எடுக்கிற முடிவுகளுக்கு எல்லாம் அப்ப அத உணர்வு வெளிப்படுத்துறாரு. இந்த உணர்வு வெளிப்படுத்தினாக்க தனிப்பட்ட முறையில் சொல்லாங்க. கட்சி தாங்க எல்லா முடிவு. இப்போ அவர் வேணிச்சு போனதுல எல்லாத்துக்கும் தான் வருத்தம். அவங்களுடைய ஷெடியூல் என்னன்னு தெரியணும்ல. அந்த கூட்டத்துக்கு நான் பாலபிரஜாபதி அடிகளார் அழைச்சிட்டு பொறுப்பு என்ன ஒப்படைச்சாங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு. அவர் அழைச்சிட்டு வந்து மேடைக்கு அழைச்சிட்டு வரணும், திருப்பி அவர் அழைச்சிட்டு போயிட்டு அவர் எங்கே போகணுமோ அவர் போய் வர ரிசீவ் பண்ணுறது என்னுடைய பொறுப்பு. அவர் எங்கே போகிறாரு அனுப்பி வைக்கிறார், அது என்னுடைய கடமை. கிட்டுங்கிற என்ன அறிவிச்சாங்க அந்த அவருக்கு. போன வெள்ளிஞ்சனா மாநாட்டுக்கு ஆசிரியர் வீரமணியை ரிசீவ் பண்ணி அனுப்புறது என்னுடைய பொறுப்பு. ஆனது ஆசிரியர் 10:30 மணிக்கு ட்ரெயின் முடிஞ்சது, வெள்ளிஞ்சனா மாநாடு முடிஞ்சது நடந்துட்டே இருக்கிறப்ப ட்ரெயினுக்கு முடிஞ்சு சொல்லிட்டு உடனே நான் கிளம்பிட்டாரு. இவர் போறாருன்னு சொல்லிட்டு நான் தலைவர் விட்ட வேலையை நான் செய்யாமல் இங்கே குதிக்க முடியுமா? அவர் போயிட்டு ட்ரெயின் ஏற்றிட்டு ராக்போர்ட்டில் ஏற்றிட்டு தான் நான் மணி 10:30 இனிமேல் மாநாட்டுக்கு போக முடியாது சொல்லிட்டு அவர் ஆசிரியர் பேசி முடிச்சோன்னு. அப்போ அவங்களோட ஷெடியூல் என்னன்னு தெரியணும்ல, நமக்கு தெரியாதுல்ல. அவங்க என்ன ஷெடியூலில் வந்தாங்க, அவங்க வேலை திட்டம் என்ன இருக்குது, அடுத்து ஏதாவது ஷெடியூல் இருக்கா, அதாவது ரெண்டாவது மழை காலம் வரப்போ அந்த சமயம் அவங்களுடைய உடல்நிலையும் இருக்குது, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கடந்த அந்த நேரத்தை சாப்பிடணும், மருந்து, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது அவருடைய பார்வையிலேருந்து, தம்பியோட பார்வையிலேருந்து கோபம் இருக்கலாம். அது தலைமை தான், தலைமைக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஒரு பையன் கோபத்தை சண்டை போட்டுட்டு இருக்கான், வேகத்தை கண்டு ஓடிட்டு இருக்கான், பிடிச்சி என்னடா உனக்கு பிரச்சனை, உட்கார வாடா பேசணும்னு சொன்னா வேகம் வருமா இல்லையா? இன்னொன்னு சார், இப்படி பேசுறது பார்கெனிங் பவர் உங்களுக்கு ஏத்தும்ல. அப்படிலாம் அதிமுக ஆப்ஷன் வந்துடும், விஜய் ஆப்ஷன் வந்துடும், நீ இன்னும் நிறைய தொகுதி கேட்கலாம். ஏங்க எங்க தலைவர் பலவீனமானவர் இல்லைங்க. எங்க தலைவர் பலவீனப்படுத்தவும் முடியாது. டேக் இட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார். கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றுவார். அதான் தேர்தல் பாதையும் கூட. 2006 நடந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். உள்ளாட்சி மன்ற தேர்தல் பேச்சுவார்த்தை நடந்தது. எல்லா கட்சியும் ஒரு சதவீத பிரதிநிதித்துவத்தை பேச்சுவார்த்தை நடந்தது. பெரம்பலூரில் பேச்சுவார்த்தை செட் ஆகலை. நான் தான் பிறந்தேன், உடன்பட்டேன், தலைவர்கிட்ட சொன்னேன். நம்ம சுயேட்சாவை நின்று போனால் கோவப்பட்டேன். இவ்வளோ மோசமாக நம்ம கையாளுறாங்க, மற்ற கட்சிகள் அள்ளி கொடுக்குறாங்க, வார்டு கவுன்சிலர், நகர்மன்ற உறுப்பினர்களை நமக்கு தரது யோசிக்கிறாங்க, பெல்ட்டாக இருக்கிறதுல கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், எங்கள் தொண்டர்களுடைய வேகத்தில் ஒரு செய்தியை ரிலீஸ் பண்ணிடுறேன். உடனே கார்டனுக்கு செய்தி போகுது, கிட்டு ரிலீஸ் பண்ண உடனே எல்லாத்துக்கும் போகுது, எல்லாம் ஸ்பிரிட் ஆகுது மற்ற மாவட்டங்களையும். அது பெரிய கழகத்திலே இப்போ முடிஞ்சது. உடனே அதிமுக எல்லாத்தையும் நிற்க வச்சாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் தலைவர் எடுத்தார் முடிவு. தலைவர் கலைஞர் உடனே அழைப்புக்கு வந்தார், தகவல் தெரிஞ்சவங்க அழைப்புக்கு வந்தார். உடனே தலைவர் கலைஞரை சந்தித்தார். அவங்க அதிமுக எங்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்தார்களோ அதே இடத்த எங்களுக்கு கொடுத்து ஜெயிக்க வச்சு உள்ளாட்சி மன்ற தேர்தல் சந்தித்து கிட்டத்தட்ட 2-3 ஒன்றிய பெருந்தலைவர்கள், 1-2 கொடுத்தாங்க, நகர்மன்ற தலைவர்கள் கொடுத்தாங்க. இப்போ தான் துணை மேயர் கொடுத்துருக்காங்க. அப்போ யுத்தி தானே அது. ஒரு ஆப்ஷன் இல்லை, இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு தலைவர் முடிவெடுக்க மாட்டாருங்களாங்க. தலைவருக்கு நாம் கருத்து சொல்லலாம், ஆனால் தலைவருக்கு நம்ம அவர் தான் முடிவெடுப்பார். பரிந்துரைக்கலாம், அறிவுரை செய்யலாம். பட் முடிவு அவர் தான் சுப்ரீம் கோர்ட், அவர் தான் மக்கள் பிரதி. எங்கள் கட்சிக்கு முதல் ஜனாதிபதி, இப்படி நாட்டோட குடிமகன், எங்களுக்கு தலைவர் அவர் தான்.
அவர் எடுக்கிற முடிவில் நாம் எதுவும் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்தை கேட்டாலும், நான் எங்களுடைய கருத்தை கேட்டாலும் சொன்னாலும் அதை உள்வாங்கிட்டு அவர் விளக்கம் சொல்லுவார். ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருக்கும். எங்களை பேச விட்டுட்டு அவர் கடைசியாக விளக்கம் சொல்லுவார். நான் இப்படி தான் முடிவு எடுக்கிறேன்னு. 21 அப்படி தான் நடந்தது. 21 6 உடன்பட்டது யாரு? எல்லா கட்சியும் ஒத்துக்கிட்டாங்க. அவர் வழி இல்லை, எதிர்த்தரப்பு இப்படி இருக்கு, யுத்தியா வேகமா விவேகமா? இந்த இடத்துல வேகமாக போனால் என்ன ஆகும்? விவேகமாக யோசிக்கணும் இல்லையா? அதோட முடிவு தான். இலக்கு என்பது ஒரு புறம் சரி, தான். அந்த டைம் ஓகே. இப்போ வர 26க்கு இன்னும் நிறைய சீட்ஸுக்கான வாய்ப்பு உருவாக்கி வச்சுக்கிறது தப்பு இல்லையே. நாட்கள் இருக்கே, இப்போ என்னங்க அவசரம்? என்ன ஒரு வருஷம், 15 மாசம் மேல இருக்கு. என்ன அவசரம்? தலைவர்கள் எடுக்க இந்த முடியாது. இடத்துல தான் இப்போ இன்னொரு திரும்பவே இதெல்லாம் பேச விட்டு அவர் பார்கெனிங் பவரை ஏத்திக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வையும் இல்ல வைக்கல. இல்ல, அது பாருங்க, எங்களுடைய கட்சி எங்கள் தலைவருடைய நல் வளர்ச்சிக்கும் அவருடைய நல்லா இருக்கணும், அந்த கட்சி வளரணும்னு ஒரு விமர்சனம் வச்சா அதை ஏற்றுக்கிட்டு போவார். வைத்தறிச்சல் வைக்கிற விமர்சனத்துக்கெல்லாம் நாங்கள் செவி மதிக்கிறதுக்கு இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எவ்வளோ பயணங்கள். எங்களுக்கு வந்து தேர்தல் பாதை என்பது எங்களுக்கு தற்காலிகமாக வந்தது தான், திடீரென்று வந்தது தான். எங்களுக்கு என்றுமே மக்கள் பிரச்சனை, வாழ்நாள் புறம் பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையே எங்களோட விசிகா இன்னமும் வந்து கூட்டணியில் இருந்தாலும் நீங்கள் ஒரு போன நேர்காணலும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இப்பவும் அதான் சொல்கிறேன். கூட்டணியில் இருக்கிற 10 கட்சி இருக்கிறப்ப யார் அதிகமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக உள்ள உரிமைக்காக போராடி இருக்குது? இன்னும் போராடி தான் இருக்கும். இப்போ மதுரைக்கு போராட்டம் அறிவிச்சு தானே வச்சிருக்காங்க. அதான் சார், உங்களுக்கு கொடி கூட ஏத்துன கொடி விசிக கொடியை ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்தா அடுத்த கேள்வி அதான், அதிகாரிகள் சொல்றேன்ல சஸ்பெண்ட் ஆகுறாங்கன்னா அப்போ இது உங்களுக்கு எதிரான ஒரு நிலை தானே. சஸ்பெண்ட் ஆகுறாங்க, உடனே அந்த அதிகாரிகள் போராட்டம் பண்றாங்க, சிஎம் கவனத்துக்கு கொண்டு போறாரு, உடனே சஸ்பெண்ட் ரிமூவ் ஆகுது. எங்க தோழர்கள் மேலே வழக்கம் போட்டிருக்காங்க. ஆமா, அதனால தான் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். அதான் சார், ஆளும் அரசுக்கு எதிராக நீங்களே ஆர்ப்பாட்டம் நடத்துற நிலைமைனா கூட்டணியில இருக்கீங்கன்னா இது எவ்வளவு நாள் தான் சகிச்சுப்பீங்கன்னு கேள்விகள் வராதா? போராடி தான் ஆகணும். உங்க கூட்டணி உங்க அரசுலயே எந்த அரசு தானே கூட்டணி இருந்தாலும் எதிர்வினை ஆட்டி தானே. மண்புழு நெண்டுதுங்கிறத நம்ம குத்தம் நெண்டாம இருக்குங்களா? இறந்தா போது அதுக்கான போராடுதா இல்லையா? இருதவி போராடுதா இல்லையா? அதே மாதிரி நாம போராடி தான் ஆகணும், செவி கொடுத்து தான் ஆகணும், செவி சாட்சி தான் ஆகணும். ஆமா சார், அது இப்ப எதிர்கட்சியா இருந்து நம்ம வந்து இப்படி போராடுறோம்னா பரவாயில்ல, ஆளும் கூட்டணியில இருக்கும் இருக்குங்க, இல்லாமல் இல்ல. இவ்வளவு நெருக்கடியும் பார்க்குற ஒரு புதிய தலைமுறை வருது. அவங்க என்ன யோசிப்பாங்க, இதுக்கு ஆதவர்ஜன் சொன்னது கரெக்ட் தானே, அவங்க நம்ம ஏன் இவ்வளவு தூரம் கீழே பணிஞ்சு தனிநபர் கருத்தை வந்து கட்சி கருத்தா திணிக்கிறது தான் எங்களுக்கு வருத்தமே. அவர் தனிநபர் கருத்தை 2014, 2016, 2019 அதில் விடுங்க, 2016 வைங்க, 16, 19, 21 3 தேர்தலுக்கு ஸ்ட்ராட்டஜி திமுக யாரு? பிகே இந்த இவர் தானே இருந்தார். அப்போல்லாம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? ஏன் அப்போ நினைக்கலீங்களா? என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன பிரச்சனை அவரை தான் கேட்கணும். எதனால முரண்படுறாரு? கருத்தில் வைக்கிறது விசிகாவுக்காக திருமாவுக்காக முரண்படுறாரு. இதுக்கு முன்னாடி அப்படியே தான் என் போன தடவை பேச்சுவார்த்தை பண்ணால 6ங்கிறது என் 12 ஆகிருக்க வேண்டியதானே? 6ங்கிறது 12 ஆகிருக்கலாங்களா? ஏன் 12 10 ஆகிருக்கலாமா? கலைஞர் 10 கொடுத்தா நீங்கள் 10 கொடுத்து சிஎம்கிட்ட படுத்து கொடுத்துக்கலாம்ல? அப்போ முதலமைச்சராக இல்லை, அப்போ கட்சியோட தலைவர் திமுக தலைவர்கிட்ட வந்து இல்லை விசிகா அனைத்து கிராமங்களும் இருக்குது, கட்சி திமுக அண்ணா திமுக அடுத்து பாமக கூட இல்லை, ஒரு பகுதி தான் விசிகா தான். 234 சட்டமன்றத்தில் தொகுதி விசிகா இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, அதனால் விசிகாவுக்கு மட்டும் 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்து இதே தம்பி ஆதவர்ஜன் வந்து அழுத்தம் கொடுத்தாண்ணா இப்போ தளபதிக்கிட்ட. ஏன் அழுத்தம் கொடுக்கல? இந்த கான்செப்டுக்கு பதில் சொல்லிட்டுங்க. ஏன் அப்போ கொடுக்கல? 6ங்கிறது டார்கெட் யார் முடிவெடுத்தா? அப்போ எங்கேருந்து வருது முரண்பாடு? எங்கே வருது? அங்கே வந்து அப்போ அவருக்கு நல்லதாக இருக்கணும், நல்லபடியாக அவங்க சொன்ன இலக்க வேலை திட்டத்தை முடிக்கணும். இங்கே வந்து விசிகாவுடைய வேலை திட்டத்துக்கும் தலைமை எடுக்கிற முடிவுக்கும் சொல்கிற வழிகாட்டுதல் ஏன் மீறாரு? தலைமைக்கு வழிகாட்டுதல பரவாயில்ல, வழிகாட்டுனா மீறக்கூடாதுல்ல, அல்லது சொல்லணுமா? அது உங்களுடைய கருத்தை கட்சி கருத்தாக கொண்டு போனுங்கிறேன். அது பல அவர் நினைக்கிற மாதிரி இருக்கும், அது பல வழி இருக்காது. அது எந்த வழி வேணால் தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதுல்ல. அவருடைய கருத்து கட்சி கருத்துங்கிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே, வேற ஒன்றும் இல்லை. அது வந்து கட்சி கூட்டத்தில் நம்ம விசிக எங்கள் கூட்டத்தில் நம்ம கூட்டத்தில் பேச முடியுது, செயற்குழுல பேச முடியாது. தலைவர்கிட்ட நீ விவாதிக்கணுங்க, பேசுறீங்க. தலைவர் எங்கள் தலைவர் யாருக்கும் இவ்வளோ உரிமையும் ஜனநாயகத்தையும் கொடுத்த வரலாறு இல்லை எந்த தலைவர்கிட்டும். நீங்கள் எந்த தலைவர் நடவடிக்கை பார்க்க முடியாது, சந்திக்க விரும்ப மாட்டாங்க. இந்த நடவடிக்கை திமுகவோட அழுத்தத்தில்ங்கிறது அவர் வந்து ஒரு அமைச்சர் பேரை சொல்லியிருக்காரு, ஒரு 2 நாளாக சொல்லிட்டு இருக்காரு, ஒரு அமைச்சர் பேரை சொல்லிட்டு இருக்காரு. அவர் எந்த டேட்டா வச்சு சொல்கிறாரு, அதை அவருக்கு வந்து தலைவரே சொன்னதாகவும் சொல்கிறாரு. அதுவே வந்து தப்பு இல்லை. அது
இப்போ நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க, இன்னொருத்தர் அட்வைஸ் கொடுக்குற ஒரு ஆலோசனை கொடுக்குற இப்படி இருக்கும் நல்லா இருந்தால் நல்லதுன்னு, இன்னொருத்தர் நெகட்டிவாக கொடுப்பார், இன்னொருத்தர் பாசிட்டிவாக கொடுப்பா. முடிவு எடுக்கிறது யார்? தலைவர் தான் முடிவு எடுக்கிறார், சுதந்திரமாக தான் முடிவு எடுக்கிறாரு. யாருடைய அழுத்தத்துக்கும் வந்து உள்வாங்கிக்குவார். ஆனால் முடிவு எடுக்கிறது யார்? சுயமாக நான் தான் முடிவெடுத்தங்கிறாரு. திருச்சி ஏர்போர்ட்டில் சொல்கிறேன், நான் தான் முடிவெடுத்தங்கிறாரு. அப்புறம் வந்து ஒருத்தரை மட்டும் அப்புறம் இப்போ நாம் அதே கொஷின் நான் தம்பிக்கு வச்சா, அதே கேள்வி நான் தம்பிக்கு வைக்கிறேன், ஆதவர்ஜுன் வைக்கிறேன். நீங்கள் எந்த அழுத்தத்தால் இப்படி பேசுறீங்க நான் கேட்கட்டா? எந்த எழுத்துல பேசினாருன்னு நினைக்கிறேன். நான் அது அவருக்கு தான் தெரியும். பேசிட்டே தெரியும். அந்த இன்டர்வியூவில் அவர் அடிப்படை விருப்பம் நீக்கிறதுக்கு அழுத்தம் கொடுப்பாங்கன்னு ஒரு வார்த்தை விடுறாரு. அந்த நேர்காணல் எடுத்த மேடம் அவங்க கேட்ட கொஸ்டின் கடைசி பதிலே சொல்லலை. அவர் நிலைப்பாட்டில் சரியாக இருக்காருன்னா தலைமை எடுக்கிற முடிவு தான் அது, கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான். நாங்கள் எதிர்பார்த்த ஆதரவு வேற, வந்த ஆதரவு வேற, இப்போ இருக்கிற ஆதரவு வேற. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸாக சொல்கிறேன் தம்பிக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? இப்போ இல்லை நீடிக்கணும். நாங்களாம் இப்போ 28 வருஷமாக நீடிக்கிறோங்க. வழக்கு சுமந்திருக்கோம், அடிவாதம் சுமந்திருக்கோம், தீண்டாமை எதிர்கொண்டிருக்கோம். நான் பிறந்த சமூகமே என்னை ஒதுக்கி வச்சது விசிகாவுக்கு வந்ததுக்காக. இன்றைக்கி அதே சமூகம் 3 முறை 4 முறை ஓட்டு போட்டு 3 முறை எம்பி ஆக்கியிருக்காங்க என் தலைவரை. உடனே ஏற்றுக்கொண்ட கொள்கை சரியாக தான் மக்கள் ஏற்றுக்காங்க. பொது தொகுதி இதுவரையும் வந்து வெற்றி பொது தொகுதி தர முடியாதுன்னு சொன்ன காலம் உண்டாது இல்லையா விசிகாவுக்கு? கடந்த 2 தேர்தலில் பொது தொகுதி வாங்கியிருக்கோமா இல்லையா? அம்மையார் 1 தொகுதி கொடுத்தாங்க, கலைஞர் தொடர்ந்து 2 தொகுதி கொடுத்துருக்காரு. திமுக ஸ்டாலின் தளபதி 2 தொகுதி கொடுத்தாரு, 2மே ஜெயிச்சிருக்குமா இல்லையா? இப்போ தலித் மக்கள் ஓட்டு போட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்குமா? அப்போ எங்கள் தலைவர் வந்து சிதம்பரத்தில் முனைவர் ரவிக்குமாரோ வந்து தலித் ஓட்டு மட்டும் போட்டு தான் வெற்றி பெற்றிருக்காங்களா? தலித் எல்லாரும் போடாமலே வெற்றி பெற்றிருக்காங்க. நீ சட்டமன்றத்தில் போனதுல வந்து பல கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பு இருக்கு, அடிக்கடி எடுத்துக்கிட்டுங்களா? எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தன செல்வர் பல கோரிக்கை வைத்து உடனே நிறைவேற்றிருக்காரு. ஆலு ஷானவாஸ், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, பனையூர் பாபு, அனைவருடைய கோரிக்கைக்கும் செவிமடிக்க கேட்டு தானே செய்கிறாங்க. அப்போ மக்கள் மன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக போனதெல்லாம் சட்டமன்றத்தில் பேச முடியாது. அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசினது தானே அங்கே ஓபிசி மக்களுக்காக குரல் கொடுக்க முடியுது. அப்போ எதுவுமே இந்த பிரதிநிதித்துவம் வந்து வராமல் எப்படி பண்ண முடியும்? அவர் என்ன சொல்கிறாரு, விசிகால் நிறைய பேர்த்த வந்து அமைச்சர்களாக ஆசைப்பட்றேன், சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க ஆசைப்பட்றேன். ஏங்க 6ங்கிறது 10 வாய்ப்பு அவருக்கு சொன்னால் கேட்குற இடத்துல போய் அப்படியே செஞ்சு கொடுக்கல. 10 இருந்து 6 தான் ஆக்கினாரு. அதுதான் சாதனைங்களா? அது தலைவர்கள் எடுத்த முடியுதுன்னா தலைவர் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டோம்ல. நாங்களே கோஷம் போட்டோங்க கையெழுத்து போட போகிறப்ப 26 21 எதிர்ப்பு தெரிவித்தோம். 6க்கு ஒத்துக்காதீங்க, 10 கொடுத்துருக்காரு தலைவர் கலைஞர், நீங்கள் 10வது வாங்குங்க அப்படின்னு. அதுதான் வேதனை, வேற ஒன்று இல்லை. இந்த ஒரு கருத்திலனா முரண்பாடு யாருக்கும் இல்லை. கருத்தியெல்லாம் விவாதிக்கணும்ல. அந்த விவாதத்தை விட்டுட்டு அவருடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது கட்சி கருத்தாக கொண்டு போகிறது. அதுக்கு தான் குழு, உயர்நிலை குழு, செயற்குழு, பொதுக்குழு, மையக்குழு தான் உயர்நிலை குழுவாக மாற்றிட்டாங்க. அதில் 1 to 1 தலைவர்கிட்ட உட்காந்து பேச வேண்டியது இருக்குது. நிறையா வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பெல்லாம் நழுவ விட்டார் தான் எனக்கு வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. நன்றி சார், உடனே இன்னைக்கு பகிர்ந்து Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. நீ நினைக்கிற பொண்ணு செஞ்செல்லாம் கொண்டு வர முடியாது, கொஞ்சம் முன்ன தான் இருக்கும். அவர் சரியா தான் பேசுறாரு.